மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. காவேரி வந்து ஃபோனை எடுக்காமல் அட்டன் பண்ண மாட்டுறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன இன்னும் வெண்ணிலா தூங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாடு சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன வெண்ணிலா வெளியவே உட்காந்துருக்க, தூங்கலையா வெண்ணிலா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை விஜய் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி, ஏன் என்னாச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, டயர்டாக இருப்பேல அப்படிங்கும். டயர்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து மனசு தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு அப்படின்னு, சரி எங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை உங்கள் மாமா வந்துட்டாரு, நீ தூங்கிட்டு இருப்பேன்றதான் சரி காலையில் பேசிக்கலான்னு சொல்லி தான் இப்போ அவரு தூங்குறாரு அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை இப்போயே ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இருக்கட்டும், வெண்ணிலா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போங்க, இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும். சரி விஜய் எனக்கு ஊருக்கு போக பிடிக்கல விஜய் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு, இல்லை விஜய் எனக்கு ஊருக்கு போக பிடிக்கல, இங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு பொழப்ப ஓட்டிடுவேன், ஆனால் ஊருக்கு போய் நான் என்ன விஜய் பண்ண முடியும் அப்படியும். சரி இங்கேயே இருக்கிறதுனா இரு அப்படி, இல்லை இங்கே சென்னையில் இருங்கிறியா இல்லை வீட்டில் இங்கே இருன்னு சொல்கிறியா அப்படிங்கும். உனக்கு சென்னையில் இருக்க சொன்னேன், உனக்கு வீட்டில் இருக்கணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் விஜய் இவ்வளோ நடந்தும் என்னை நம்புறியா விஜய் அப்படின்னு. ஆமாம் இன்னைக்கு நான் என்ன நம்புறேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, நீ ஏன் விஜய் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரிக்கு கால் பண்ணேன், காவேரி வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, இங்கேருந்து கிளம்பும்போது காவேரி வந்து மூஞ்சி சரியில்லை, பாட்டி எதுவும் பேசினாங்களா, அதில் எதுவும் அப்செட் ஆகிட்டாலும் என்னமோ தெரியல, ஃபோனை எடுக்க மாட்டேறேன் அப்படிங்கும். இல்லை விஜய் அவங்களுக்கு டயர்டாக இருக்கும், நேற்று நைட்டு நான் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, என் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க, நான் கூட டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன், ஆனால் அவங்க தூங்கவே இல்லை, நர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்னால் தூங்கியிருப்பாங்க விஜய், விடு காலையில் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி வெண்ணிலா நீயும் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னா, அம்மா அப்பா வீட்டை உடனே திரும்பி பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலாச்சு அப்படிங்குமே, இல்லை எங்கள் அம்மா அப்பா இல்லாத எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா அப்பா இருந்தால் தான் எனக்கு எவ்வளோ கஷ்டமும் வந்திருக்காது அப்படிங்கும். தெரியுது வெண்ணிலா, நானும் அம்மா அப்பா இல்லாத கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி இது பண்ண முடியாது, நானாவது சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பாவை இழந்துட்டு அதுலேயே நான் பழகிட்டேன், ஆனால் உனக்கு இந்த கல்யாணம் ஆகிற வயசுல இருந்து அம்மா அப்பாவை இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், அந்த இதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னடானா யமுனா வந்து கோவத்தில் உட்காந்துருக்காங்க, இன்னும் நிவினை காணானா. அப்போ தான் நிவின் வீட்டுக்குள்ளே வராரு. வரவுமேனு என்ன பெரிய பெரிய சாகசம்லாம் பண்ணியிருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லுவோம்மா, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல, காவேரி கூட நல்லா ஊர் சுற்றுறீங்க, இங்கிட்டு விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்னன்னு எனக்கே புரியல, இது என்னதான் உறவுன்னே எனக்கும் புரியலை அப்படிங்க. கொஞ்சம் வாயை மூடுறியா, தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்கிறாது, இனிமேல் இந்த வீட்லேயோ என் வாழ்க்கையிலையோ உனக்கு இடம் கிடையாது, மரியாதையாக காலையில் பொட்டி பிடிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, மரியாதையாக அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வெளியே பாரு அப்படிங்கும். நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி யமுனா கேட்கவுமே, எங்கேயோ போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, இல்லைன்னா வேறு எங்கேயாவது போ, ஆனால் அதை இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்து யமுனா வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ உண்மையிலே வீட்டை விட்டு அனுப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இங்கிட்டு வந்து என்னடானா காவேரி வந்து குமரன்ட்ட, என்ன காவேரி என்னாச்சு, ஏதோ பேசணும்னு தனியாக கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் வந்து பசுபதியை பார்க்கணும் அப்படிங்குமே. என்ன இந்த நேரத்தில் போய் பசுபதியை நீ பார்க்கணுமா அப்படிங்கும். ஆமாம்மா இந்த ஒரு வாரம் நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், விஜயை வந்து அந்த ஜெயிலில் வச்சு பார்த்தது எனக்கு இன்னும் அதை மறக்கவே முடியல, அதே இடத்துல அந்த பசுபதியை வச்சு நின்று பார்த்தா தான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்ட்டு, பார்த்தா போதும், எனக்கு அவனை போட்டு 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வெண்ணிலா, ஏன் காவேரி அப்படிங்கவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கொடைக்கானல் போகலான்ட்டு இருக்கேன், ஒரு வாரம் போய் அங்கே இருந்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும். ஏன் காவேரி திடீர்னு ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கும். ஒரு வாரம் என்னால் நிம்மதியாகவே நான் தூங்கவே இல்லை சரியா, எனக்கு மனசு ஒரு மாதிரி உழட்டிக்கிட்டே இருக்குது, நான் போய் தனியாக அங்கே இருந்து நம்ம வீடு நம்ம கோயில் நம்ம ஊரை சுற்றி பார்த்தா தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது அம்மாட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தரணும் அப்படிங்குவோமேனு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்ட்டு சாரதாட்ட கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைய மட்டும் தனியாக விட்டுட்டு அங்கே விட்டுட்டு நாங்கள் இங்கேயெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்க, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைம்மா, அங்கேயும் நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும். பாட்டி அவங்க பாட்டியும் சரி நானும் வர்றேன் அப்படிங்கும். வேண்டாம் பாட்டி நானே தனியாக இருக்கணும்னு தான் நான் போகிறேன், ஆனால் நீ அங்கே வந்தேன்னா உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் நல்லா ஊர் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்குவோமேனு. ஏண்டி எங்கள் கூட இருக்கிறதெல்லாம் அப்போ உனக்கு அவ்வளோ தொல்லையாக இருக்கான்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க. ஏமா அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கும். ஆமாம் உங்களையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இனிமேல் நான் தான் காசி ராமேஸ்வரன்ட்டு போகணும் அப்படியும். அத்தை உடனே குமரன் சொல்கிறாரு, அத்தை புரிஞ்சுக்கங்க அத்தை, காவேரி எதுக்காக சொல்கிறாங்கன்னு, போயிட்டு வரட்டுமே, போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும், அப்போ தான் அவளும் ரிலாக்ஸாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்க்க போகிறாங்க. பசுபதியை பார்த்தோன்னே
என்ன விஜய் நிற்க வச்ச நீ விஜயை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் நிற்க வச்ச, அதே இடத்துல ஒன்னே நிற்க வச்சுட்டேனா, இனிமேல் என்னை பழி வாங்கணுங்கிற எண்ணமே உனக்கு வரவே கூடாது அப்படிங்கும். என்ன அடுத்த பிளான் போட்டுட்ருக்கேன், இல்லை தியானம் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை அடுத்த பிளான் போட்டுட்ருக்கேன், அடுத்தது வெளியே வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படா செதைக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கும். ஓ உனக்கு அந்த நினப்பு வேற இருக்கா, நீ வெளியே வருவேங்கிற நினப்பு வேற உனக்கு இருக்குதா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன ரொம்ப ஆடாத, நான் இன்னும் ஒரே நாளில் வெளியே வந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கவுமே சவால் விட்டுட்ருக்காரு. அதையும் தான் பார்ப்போமே, இனிமேலாவது ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழியை பாரு. இனிமேல் என்னை என் குடும்பத்தை தொடணும்னு கூட நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. அப்படி தொடணும்னு நீ நினச்சேன்னா நாலா பக்கமும் உனக்கு சங்கு சத்தம் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.